ஓகே. இதுவரைக்கும் நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னா குளூட்டமின். எப்படி குளுக்கோஸை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்களோ அதே மாதிரி கட்டாயம் இந்த குளூட்டமினையும் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த குளூட்டமினை பற்றி பேசியிருப்பாங்க. குறிப்பாக இந்த தாமஸ் சைஃப்ரிட்லாம் வந்து குளூட்டமினை சப்ரஸ் பண்ணுறதுக்கு வழி என்ன அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருப்பார். எப்படி இதில் வந்து என்னென்னா குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு மெயின் பவர் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கரண்ட் வரும். அப்படி வர்ற கரண்ட்டை இவ்வளோ எல்லாரும் நான் குளுக்கோஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆப் இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் இதுவே ஒரு ஜென்ரேட்டரை வச்சுக்கிற மாதிரி பாடிக்குள்ளே ஒரு ஜென்ரேட்டர் வச்சுக்கணும். நீங்கள் பவர் சப்ளை தானே மெயின் பவர் சப்ளை தானே கட் பண்ணுவீங்க. அது உடனே என்ன பண்ணால் இந்த பேக்கப் ஜெனரேட்டர் ஆன் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜியை இதில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நான் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போது எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு இருக்குது இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தானே அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் உங்கள் பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் தான் இதில் நிறைய இதில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நான் ஃபாஸ்டிங் இருந்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் இருந்தால் கேன்சர் செல்ஸ் இதுவாயிரும் அப்படின்லாம் பல நம்பிக்கை உண்டு இல்லையா? அதுலேயும் சமீபத்தில் கொஞ்ச நாள் இருக்கும் டாக்டர் எரிக் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் டாக்டர் இருப்பார். அவர் நிறைய வீடியோலாம் போடுவார். அவரோட வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்பாங்க, ஒருவேளை இன்னைக்கு கேன்சர் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன டாக்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிற ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா நான் 10 நாள் வந்து ஃபாஸ்டிங் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி நீங்களும் 10 நாள் ஃபாஸ்டிங் போயிடலாம், 10 நாள் ஃபாஸ்டிங் போனால் இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது பெரிய தவறு. ஏன்னா இந்த குளூட்டமினை உங்கள் கேன்சர் செல்ஸ் தன்னால் அது பேக்கப் ஜெனரேட்டராக வச்சுருக்கிறதுனால அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம பாடியில் இருக்க மசில் இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம மசிலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிரும். அதனால நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த கேன்சர் வந்தவங்களாம் சீக்கிரமாக வெயிட் லாஸ்லாம் நடக்கும். நீங்கள் சாப்பிட்டே நிலைமை இது அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நிலைமைன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த குளூட்டமினை நான் வந்து குளூட்டமினை வேறு வழியே கிடையாது. அதை நீங்கள் வந்து சாப்பாடு மூலமாக கொடுக்காம இருந்தால் கூட, எப்படி நம்ம சாப்பாட்டில் சில சாப்பாடுலாம் உண்டு, அது எதில் இருக்குன்னு நான் வந்து இப்போ போடுறேன். நான் அது ஸ்க்ரீனில் வரும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலனாலும் உங்கள் பாடி அதை ப்ரொடியூஸ் பண்ண தான் போகுது. அதனால் ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். இதை சப்ரஸ் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர இதை ப்ரொடியூஸ் பண்ணுறத உங்களால் தடுக்கவே முடியாது. எப்படி சப்ரஸ் பண்ணுறது அப்படின்னா ஜாப்பனீஸில் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். க்ரீன் டீ எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த க்ரீன் டீ எல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணுமா அப்படின்னா ஈஸியாக அந்த க்ரீன் டீ வந்து எல்லாருக்கும் கிடச்சிரும், வாங்கி நீங்கள் பாட்டு குடிச்சிட்டு அதை சப்ரஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஜப்பானில் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த க்ரீன் டீயை வளர்க்குறாங்க. அது மொத்தமே ஒரு 150 ஏக்கர் தான் விவசாயம் நடக்குது. அதில் ஒரு ஹார்வெஸ்ட்டில் மட்டும்தான் இந்த குளூட்டமினை சப்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற அந்த மச்சா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ 150 ஏக்கரில் தான் இந்த ஜாப்பனீஸ் மச்சா விளையுதுன்னு சொன்னேன் இல்லையா? இது ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் ஒரு சிந்தட்டிக் ட்ரக் வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்குது, ரொம்ப வருஷமாக ரிசர்ச்சில் இருக்குது. அது என்ன ட்ரக் அப்படின்னா 6-diazo-5-oxo-L-narlucin அப்படின்னு ஒரு ட்ரக். இதை சிம்பிளாக சொல்லணும்னா டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான் ட்ரக்கை பற்றி நம்ம டாக்டர் தாமஸ் சைஃப்ரிட் அப்படின்றவரும் அடிக்கடி அதை பற்றி பேசியிருப்பார். இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளூட்டமினை இன்ஹிபிட் பண்ணுற வேலையை அது பண்ணும். பட் அட் த சேம் டைம் அதுக்கு என்னென்னா நிறைய டாக்ஸிசிட்டி வேறு இருக்கும். அதனால தான் இன்னும் அதை எப்படி அப்ரூவ் பண்ணாமல் இருக்குது. பட் அது ரொம்ப லோ காஸ்ட் ட்ரக்கு, நிறைய பேருக்கு கிடைக்கும். வெறுமனே குளூட்டமினை மட்டும் சப்ரஸ் பண்ணால் போதாது, சப்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரக்கும் யூஸ் ஆகும். இந்த அமினோ ஆசிட் ஒரு வித்தியாசமான அமினோ ஆசிட். அது பேர் என்ன அப்படின்னா அஸ்பராஜின் அப்படின்னு அது பேர். இதுக்கு ஒரு யார் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டெலிவரி பாயை உதாரணம் சொல்லலாம். டெலிவரி பாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறது அவங்களோட வேலை. அந்த வேலையை கூடவே என்ன பண்ணுன்னா அன்பேக்கிங் வேலையும் சேர்த்து இது பண்ணி கொடுக்கும். அதாவது இதுவே அங்கே பேக் பண்ணுறது, இதுவே அன்பேக் பண்ணுறது எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லங் கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு லங் கேன்சர்ன்றதோட அர்த்தம் என்னென்னா லங்ஸில் மட்டும் அந்த கேன்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்பராஜின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லங்கில் இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸை அன்பேக் பண்ணி, அதாவது அதிலிருந்து பிரித்து அதிலிருந்து செல்ஸை எடுத்துகிட்டு போய் அந்த கேன்சர் செல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வெவ்வேறு இடங்களில் வைக்கிறது அதோட வேலை. போய் ஒரு இடத்துல டெலிவரி கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சு வளர்க்குறது அதோட வேலை. அதனால ஹை அஸ்பராஜின் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேன்சர் செல்
இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுற வேலையும் அது நடக்கும். இந்த மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சரில் டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னா மெட்டாஸ்டேசின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டாஸ்டேசிஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த அஸ்பராஜின் அப்படின்ற அமினோ ஆசிட். அதனால இந்த அஸ்பராஜின் இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் பாடியை அஸ்பராஜினை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வச்சிங்கனாலோ, இந்த மெட்டாஸ்டேசிஸ் காரணமாகி ஒரு இடத்துல இருக்க கேன்சர்ஸ் இல்லை, பல இடங்கள் உங்கள் உடம்புல பல இடங்களுக்கு பரவுறதுக்கு இதை வச்சு ஒரு முக்கிய காரணமாயிரும். அதனால இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அடுத்த அமினோ ஆசிட் இன்னொரு வித்தியாசமானது. அது பேர் என்ன அப்படின்னா ஆலனின் அப்படின்னு சொல்கிற அமினோ ஆசிட். இதோட வேலை என்னென்னா வேஸ்ட் மேனேஜர் வேலையை பார்க்கணும். இப்போ நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஊரில் எல்லாரும் குப்பையை கொண்டு வந்து போடுறோம். அந்த குப்பையை கரெக்டாக அங்கேருந்து குப்பை தொட்டியிலேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஊர் க்ளீனாகவே இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அந்த இடத்துல பில்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஊர் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆலனினோட வேலை. இது என்ன பண்ணும், கரெக்டாக அந்த கேன்சர் செல்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது அது நைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், அமோனியா பில்ட் ஆகும். அந்த அமோனியாவை கரெக்டாக அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வேலையை அது பண்ணும். எடுத்துகிட்டு போகிறது மட்டும் கிடையாது, எடுத்துகிட்டு போனதை போய் லிவரில் கொடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணிவிட்டு திரும்ப கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துரும். அது நல்ல செல்லு கெட்ட செல்லு அதெல்லாம் தெரியாது, எல்லா செல்லும் கொண்டு வந்து சேர்க்கும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ALT அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இங்கே இந்த ஆலனினோடைய வேலை நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா உங்கள் லிவரை ரொம்ப நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக தடுக்கிறது. இன்னொரு பக்கம் மிசோ வச்சு தடுக்கிறது. ஏன்னா இந்த எம்டார்னு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், அந்த க்ரோத் ஸ்விட்சை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் அமோனியா ப்ரொடக்ஷன்றது கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது லிவருக்கு உங்கள் லிவருக்கு வேலை கொடுக்கறதுன்ற கம்மியாக இருக்கும். அந்த வேலையை பண்ணுறது தான் மிசோ பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லிவரை ஹெல்த்தியாக வச்சுருக்கிற வேலையை தான் பிளாக் கார்லிக்கும் டர்மரிக்கும் பண்ணும். அதனால் இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதை உங்கள் சாப்பாடுலேயும் எடுக்காமலும் உங்கள் பாடியை இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண விடாமலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு ரீசைக்கிள் பண்ணி உங்கள் கேன்சர் செல்லுக்கு திரும்ப கொடுத்து அதை திரும்ப ஆல்வேஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கிற வேலையை நீங்கள் பண்ணலைன்னாலும் உங்களால் உங்கள் கேன்சர் செல்லுடைய எண்ணிக்கையை கூடிக்கிட்டே இருக்கிறதையோ இல்லை இருக்கிறத குறைக்கிறதுக்கோ இதை கண்ட்ரோல் பண்ணது மூலமாக ஒரு வழிவகை பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அமினோ ஆசிட்லாம் யாராவது ஒருத்தருக்கு தான் வேலை பார்ப்பாங்க. ஒன்று கேன்சர் செல்லுக்கு வேலை பார்க்கும், இல்லை நமக்கு வேலை பார்க்கும். ஆனால் இந்த அமினோ ஆசிட் எப்படி அப்படின்னா டபுள் ஏஜென்ட் மாதிரி 2 பேருக்குமே வேலை பார்க்கும். அதான் இந்த அமினோ ஆசிட்களுக்குள்ள ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். அது என்ன அமினோ ஆசிட்னா ஆர்ஜினைன் அப்படின்ற அமினோ ஆசிட். இந்த டபுள் ஏஜென்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்ஜினைனை பயன்படுத்தி இந்த கேன்சர் செல்ஸ் பாலியமீன்ஸ் அப்படின்றத ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த பாலியமீன்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த கேன்சர் செல்லில் இருக்கிற டிஎன்ஏவை நிறையா ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த பாலியமீன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கும். அந்த பாலியமீன்ஸுக்கு இந்த ஆர்ஜினைன்றது தேவை. அதனால ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கும் அதே நேரத்தில் அந்த கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏ எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்ஜினைன் அதுக்கு ரொம்ப தேவை. அதனால் என்னென்னா ஆர்ஜினைனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை ஆர்ஜினைனை உங்கள் பாடியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டானதை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வேகமாக வளரும். எப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாலியமீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாலியமீன்ஸ் மூலமாக உங்கள் டிஎன்ஏ காப்பி அந்த கேன்சர் செல்லோட டிஎன்ஏ காப்பியை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேன்சர் செல்லை வளர்க்குற வேலையை பண்ணும். இது அதுக்கு பார்க்குற வேலை. நமக்கு நல்ல செல்லுக்கும் நம்மளுக்கும் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடியில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அதில் T செல்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய படை வீரர்கள் மாதிரி. இந்த படை வீரர்களுக்கு துப்பாக்கி அதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படை வீரர்கள் இந்த கேன்சர் செல்லுக்கு பக்கத்தில் போனாங்கன்னா இந்த துப்பாக்கியில் இருக்க குண்டு போய் அந்த கேன்சர் செல்லை காலி பண்ணணும். அதுக்கு இந்த துப்பாக்கியாகவும் அந்த குண்டாகவும் இருக்க போகிறது யார் அப்படின்னா இந்த ஆர்ஜினைன் தான் அதுவாக இருக்க போகுது. ஆனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துப்பாக்கி குண்டு வேலையை கரெக்டாக பண்ணணும். அதை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண விடாமல் இந்த கேன்சர் செல் பண்ணு. ஏன்னா கேன்சர் தான் இதை பயன்படுத்தும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஆர்ஜினைனை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல்
உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ஹைஜாக் பண்ணுறது. இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா, இந்த கடத்திடுறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி இந்த கேன்சரு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சிஸ்டமை கடத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். அதனால தான் இதை நான் ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை அதிகமாக எதில் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த பாடி பில்டிங்க்கு, இந்த மசிலை பில்டு பண்ணுறதுக்காக இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மசில் நீங்கள் வந்து இப்போ ஜிம்லலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மசில் சோர்னஸ் வரும். இந்த சோர்னஸை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆர்ஜினைன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால் அந்த சப்ளிமெண்ட்டெல்லாம், ஒருவேளை இந்த மசில் பில்டிங்கான சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு காரணமாக அமையும். இந்த டபுள் ஏஜென்ட்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்காமலும் உங்கள் பாடியை ஜென்ரேட் பண்ண விடாமலும் தடுக்கிற வேலையை நீங்கள் பண்ணணும். சரி, இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் மச்சான்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, இந்த ஜாப்பனீஸ் மச்சாவை நீங்கள் குடிக்கிறதன் மூலமாக உங்களால் அதை தடுக்க முடியும். இந்த முருங்கை இருக்கு இல்லையா, முருங்கையை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக தடுக்க முடியும். நான் அடிக்கடி சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு திரும்ப கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற பிளாக் கார்லிக்கும் மிசோவும் இந்த ஜாப்பனீஸ் மச்சாவும் இதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்களும் அதே மாதிரி தடுக்கிறதுக்கு வழிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த டபுள் ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்தும் உங்களை காப்பாற்றிக்கலாம். பிளாக் கார்லிக் எப்படி அந்த லூசினோடைய வேலையை ஸ்டாப் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம மிசோ பவுடரும் அதை ஸ்டாப் பண்ணும். எப்படி அப்படின்னா, இந்த லூசின், ஐசோலூசின், இந்த வேலின் இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த க்ரோத் அப்படின்ற அந்த ஐஜிஎஃப் 1ன்ற க்ரோத் ஃபேக்டரை ட்ரிகர் பண்ணுற வேலையை பண்ணும். அப்போ அந்த இதெல்லாம் உள்ளே வரும்போது நம்ம ஹை ப்ரோட்டீன் மீல் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் அந்த க்ரோத்துன்ற சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரோத்துன்றத மிசோவில் ஜெனிஸ்டின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த ஜெனிஸ்டின்ற காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது கேன்சர் செல்ஸுக்கு கேட்க விடாமல் பண்ணும். கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட்டு போட்டுட்டு நாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த க்ரோத்தை, இந்த க்ரோ அப்படின்னு சொல்கிறத இந்த கேன்சர் செல்ஸ் கேட்க விடாமல் தடுக்கிற வரையை இந்த ஜெனிஸ்டின் பண்ணும். அதனால் என்ன அப்படின்னா, இந்த லூசின், இந்த ஐசோலூசின், வேலின் இதுங்களால கேன்சர் செல்ஸுக்கு க்ரோ அப்படின்னு சொல்ல வர்றதை தடுக்கிறதன் மூலமாக கேன்சர் செல்ஸ் எண்ணிக்கை கூடுறதையும் தடுக்க முடியும். இப்போ நம்ம மிசோ பவுடர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மிசோ பவுடர் வந்து ஃபர்மெண்டட் அப்படின்றனால அது ப்ரீடைஜஸ்டடாக இருக்கும். ப்ரீடைஜஸ்டடாக இருக்கிறதுனால க்ளீன் ப்ரோட்டீனாக போகும். அதனால் பாடி இந்த மசிலுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து உள்ளே போயிடும். பட் கேன்சர் செல்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி பாடி வந்து இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். அதனால் என்ன அப்படின்னா, உங்கள் செல்ஸ் வந்து தேவையான அந்த மெத்தியோனைன் அதுக்கு உடனே கிடச்சிடும். கேன்சர் செல்ஸுக்கு முதல்ல போகாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிசோவில் வந்து டைபிக்கோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த டைபிக்கோலினிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேடியேஷன் டேமேஜோ இல்லை டிஎன்ஏல டேமேஜ் நடந்திருந்தாலோ இல்லை செல்ஸில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருந்தாலோ இதை க்ளீன் பண்ணுற வேலையை அது பண்ணும். அதனால் உங்களுடைய நார்மல் செல்ஸை வந்து இந்த கேன்சர் செல்ஸ் ஹைஜாக் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இந்த நார்மலாக நல்லா இருக்கிற டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணால் தான் இந்த கேன்சர் செல்லால் ஹைஜாக் பண்ண முடியும். அப்படி ஹைஜாக் பண்ண விடாமல் மிசோ பவுடர் வந்து தடுத்துரும். அப்படி தடுக்கிறதன் மூலமாக கேன்சர் செல்ஸ் கூடுறத நம்ம தடுக்க முடியும். அதுதான் மிசோ வந்து குறிப்பாக பண்ணுற முக்கியமான வேலை.